ராஜா பசுத்த மக்களை பொறுத்து கொள்ளுங்கள். கானகத்திலே நான் என்னென்று கேட்டாலும் பசி என்று கேட்டால் இந்த கானகத்தில் இருக்கின்ற காய்கனிகளை பறித்து உனக்கு நான் பசியார செய்வேன் என்றாச்ச. என்னப்பா உயரமா இருக்கேம்மா, சிகம்பரத்தில் இருக்கிறது, பார்ப்பதற்கு கண்ணு பல பலன் பறிக்கிறது. ஆமாம்மா, அப்பேற்பட்ட கனி ஒண்ணு என்றாச்சா. ஆமாம்மா, அது என்ன கனி தெரியுமா என் கண்ணு? என்ன கனிமா? எட்டி கனியதை தண்ணி வரல. என்ன கண்ணி தெரியுமா என்றாச்சா? என்ன கனிமா? அந்த கனி பேர் வந்து எட்டி கண்ணி சொல்லுவாங்கடா. அப்படியாம்மா? எட்டி கனியதை தட்டி பறித்து உண்டார். ஆனா நீங்க சீக்கிரம் பரலோகம் போய் விடுவீங்க ராஜா. அதை தவிர்த்து வேறு எதா இருக்கு அம்மா? எங்களால நடக்க முடியலம்மா, காலை கையெல்லாம் வலிக்குதுமா. நடக்க முடியாது ராஜா. ஏன் சோர்ந்த மக்களை வாழ்ந்த வழங்குது. உன்னால் நடக்க முடியவில்லை என் கண்ணே. நான் ஒரு பிள்ளையா பெத்து வச்சிருக்கிறேன், ஒரு பிள்ளை அப்படி இடுப்புல தூக்கிட்டு அசிட்டு போனா பாவி. நான் 7 பிள்ளையை நான் பெத்தேனே, அப்படி 7 பிள்ளைய பெற்றெடுத்து இடுப்புல தூக்கி வச்சுட்டு போனா இன்னொரு பிள்ளை கஷ்டமா நினைப்பேன் ராஜா. ஆகவே கதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே அசிண்டு போற நடபாதியா. என்ன வேணுமா? ஆமா, மாமா வீடு உண்ட எவ்வளவு தூரமா இருக்கு கண்ணே? ஆமா, என்ன அருமை பாலர்களா இன்ப முள்ளே சிலர்களா ஆமா, இன்னும் சிறிய வேட்டை தான் இருக்குது. அதே முடிச்சுட்டு போறோம். கொஞ்சம் செல்ல வேண்டும். புறப்பட்டு வாங்க. நீங்கள் வருவீர் வருவீர் என்று
கூட்டிட்டு போகணும் ராஜா. அது யாரும் வருவது போல காட்சி அளிக்கிறது யாரும் ஒன்றுமே நான் பிறந்தது வடமதுராபுரி. வாழ்க்கைப்பட்ட இடம் காசி மாநகரம் ஐயா, காசி மாநகரம். எஜமா கனவு கண்ட போல நடக்குமா தெரியல. ஒன்றும் புரியல எஜமா. சொல்லும் போது என்னங்க உங்க நாட்டை சொல்றாங்க வடமதுராபுரி. ஆமாங்க நம்ம நாடுதான். ஆமாங்க. அப்படி என்றால் அது மட்டும் இல்லங்க, உங்க மைசூர் இருக்காருல்ல அவங்க நாட்டை சொல்றாங்க. அப்படி சரி, யாரு கேளு. அம்மா உங்க பேர் என்ன ஐயா? நான் பிறந்தது வடமதுராபுரி, வாழ்க்கைப்பட்டு காஷ்மீர் பேர் நல்ல தங்கலையா. அவங்க பேர் நடத்தாங்க. அவங்க நல்லத்தங்கவா? ஆமாங்க. நல்லத்தங்க எத்தனை பேர் நல்லத்தங்க? என் தங்கதான் நல்லத்தங்கவா? உண்மைதான் இருக்கு. ஆமாங்க. அம்மா நீ தன்னந்தனிமா வந்திருக்கே, உன் உடன் பிறந்தவங்க யாருமே இல்லைங்களா? ஐயா, நான் பிறக்கின்ற பொழுது தாய் முகத்தை காணாது பிறந்து விட்டேன் ஐயா. என்னை பாசத்தோடு வளர்த்தவர் யார் தெரியுமா? என்னை நேசத்தோடு வளர்த்தவர் யார் தெரியுமா ஐயா? அன்பை அறமாகி கொண்டு பாசத்தோடு வளர்த்தவர் அருமை என்ன நல்ல தம்பிதான். உங்களுடைய பேரை சொல்றாங்க. அப்படியா? எல்லாம் நந்தா எங்க அண்ணன் சொல்றாங்க. உங்க தங்கை தாங்க. உங்க தங்கை தான். தங்கச்சா? ஆமாங்க. Hey!
தங்கை என் தங்கையை நானூறு மணியும் பொழுது ஒரு அண்ணமாக எந்த குலரும் வளர்த்து தங்கச்சி ஒரு நாட்டு இளவரசிற்கு மனமுடித்து கொடுத்தேன் தவிர ஏமா 7 பிள்ளைகளோடு இந்த காலகத்தில் செல்லம் வயது கொண்டிருக்கிறாயே உனக்கு என்னமா குறை நேர்ந்தது சொல்லம்மா என்ன கொடிமை காலம் நாட்டிலே பலவித குடிமேல் இருந்து விட்டது அண்ணா. ஒரு வருடம் இல்லை 2 வருடம் இல்லை 12 வருடம் நாட்டிலே மழை இல்லாது நாட்டு மக்கள் குடிபெயர்ந்து இடம்பெயர்ந்து சென்று விட்ட பிறகு அரண்மனையிலே துண்டம் வந்த ஒரு காலத்தில் நான் பெற்ற 7 பிள்ளைகளும் அம்மா பசியின் கொடுமை தாழ முடியவில்லை, தாயே ஒரு பிடி சாதம் இருந்து கொடு என்று கேட்கின்றார்கள். வீர கொலையே நடுங்கி நம்ம சொந்த அண்ணன் இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒருவேளை சாப்பாட்டுக்காக நான் பெற்ற 7 பிள்ளையும் உன்னை நாடி மனமுடித்து கொடுத்த உடனே நம்முடைய நாட்டிலே உனக்கு பேர்பாதி பாதம் உனக்கு பிரதிவாதம் எழுதி வைத்திருக்கேன். ஏமா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் உடைய அண்ணனும் வண்டி வண்டியாக ஏமா உனக்கு என்ன தேவையோ அடுத்து பொறுத்து இருப்பேன். சொல்லவில்லை எங்க அண்ணனை பத்தி எனக்கு தெரியாத. தங்கைக்கு ஒரு துன்பம் என்றப்படி துன்பத்தை துடைத்துவிட்ட தலைவனாக முன்னிருந்து வருகிறது எனக்கு தெரியும். என்ன ஆமா, தன் துன்பத்தை தம்மோடு வாழ வைத்திருக்க வேண்டும் என்று உனது மைத்தனும் தான் தடுத்தார். தடுத்ததை மீறி தையலால் பிள்ளைகளோடு வந்துவிட்டு உமது நாட்டை ஆடியிருந்தான். அண்ணா உன்னை பார்த்த உடனே கானகத்திலே பாலை பார்த்தது போல இருக்கிறேன் என் வயிற்றிலே. அண்ணா கை கொடுனா பாருமா, நான் இப்ப எங்கிருக்கிறேன். ஏமா ஒரு குடிமக்கள் குறைத்தீரன் காலங்க வந்திருக்கேன் வேட்டையாரு. ஆனால் வந்தவனே பாதையில் சென்று விட்டால் பார்த்தியாம் மன்னனும் தன் பாசத்தை விட்டு விட்டான். பாசத்தை மறந்து இந்த நாட்டை விட்டு விட்டான் என்று என்னை கேவல பசங்க. இத பாருமா, வந்தவனை முடித்து விட்டு நான் வருகிறேன். ஏமா நீ செல்லி அரண்மனைக்கு சென்றால் உன் அண்ணி இருக்கிறார், உன்னை நல்லா கவனித்துக் கொள்வாமா. ஆமாம்மா அண்ணா, வேட்டையாடி விட்டு சீக்கிரம் நான் வீடு வந்துருவீங்களே. சீக்கிரம் வந்துடுவோமா அண்ணா, நீ வந்தாதான் என் நெஞ்சு விட்டு சோறு இறங்கி தெரியுமா அண்ணா. அப்படியா? ஒரு உருண்டை அப்படி பிசிந்து அப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்கின்ற பொழுது ஓடி வந்து நான் வாசல்ல பார்த்தேன். எங்க அண்ணன் வருவாரா, ஆசை முத்தம் தருவாரா, ஆசை அருளான வார்த்தை பேசுவாரு. வழி மீறி விடுவித்து காத்திருப்பேன். காத்திருந்த கண்களுக்கு நீங்கள் ஏமாற்றத்தை தரமாட்டீங்க. சகச்சி என் வடக்கிலேயே என்னை தன்னொந்தனியா இன்றி விட்டு போயே சம்மதமா விட்டு போயே.
அதாவது என் தங்கை வருவாள், என் தங்கை அப்படி வந்தால் ஆமண்ணா. நல்ல முறையில் கவனித்துக் கொள்ள முடியும். உன் அண்ணியை சொல்லிட்டு வந்திருப்பா. அதனால் நான் வேட்டையாடி விட்டு சீக்கிரம் அரண்மனைக்கு வருகிறேன். ஆகட்டும், நீ போகமா. போயிட்டு வாங்க. ஆகட்டும், போயிட்டு வாங்க. யாருமா? உனது மாமா தான்டா. அப்படியாம்மா? ஆமாண்டா. மாமா பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட மல்லவ. நம்ம ஒரு சம்மதம் சொல்லிட்டாருடா. நம்ம மாமா வீடு போகலாமா? போகலாமா? அண்ணே அம்மா வாடா என் கண்ணின் மணியே, வாடா என் கண்ணின் மணியே, கண்ணே வாடா என் கண்ணின் மணியே, வாடா என் ஏழி பிள்ளையே, முத்தே வாடா நடந்து வாடா செல்வ வாடா, கண்ணே வாடா 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 கண்ணின் மணியே. அம்மா என்னடா அரண்மனைக்கு போனா அத்தை சோறு போடுவாங்களம்மா. அப்படியாடா? ஆமாம்மா. உங்க அத்தை எப்பேற்பட்டு தெரியுமா? எப்படிம்மா? நம்ம வருங்கால மருமகள் வந்துடும் சொல்லிட்டு கண்ணே அம்மா. அத்தை கொஞ்சம் சோறு போடு.